அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 நாம் நெருங்கிட்டுருக்கோம் இல்லையா? இப்போ இந்த நியூ இயர் அந்த மாதிரி கணக்குகள்லாம் வச்சு சில ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் நடக்கும் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரொம்பவே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம்ல, அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் இது வரைக்கும் அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்டோன்னு வைங்க, நமக்குன்னு சில கொஷின்ஸ் எல்லாம் பட்டியலிடுவோம். அப்படி கேள்வி நம்ம நினைக்கும் போது அப்படி சில கேள்விகள் வரும். அதை ஒரு 25 கேள்விகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேள்விக்கான பதில்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற கேள்விகள் என்ன பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவோ, இல்லை நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவோ, அப்படி இல்லைனா நான் ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆண்டர்ப்ரனராகவோ, எப்படி வேணாலும் நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு ஓகே உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கீங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரலாம். ஆனால் இந்த கேள்விகள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் இருக்கக்கூடியது, ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட பர்சனல் க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த கேள்விகள் அப்ளை ஆகும். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கேள்விகளை எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு பதில் எழுத பாருங்கள். அப்போ வாங்க நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதன் மூலயமா இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, என்னோடய 3 முக்கியமான முதன்மையான விஷயங்கள். நான் என்ன 3 முக்கியமான விஷயங்களை முதன்மையாக வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோடய மென்டல் பீஸ், அதாவது மன அமைதி. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய உடல் சார்ந்த விஷயங்கள், என்னோடய ஹெல்த். மூணாவது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது கன்சிஸ்டன்சி. இந்த 3மே இப்போ வர வருஷம் போன வருஷம்லாம் கிடையாது. நான் எனக்கு ஒரு அளவுக்கு என்னோடய கெரியர், என்னோடய பேஷன்னு நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கக்கூடிய விஷயங்கள். மேபி அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகலாம். ஆனால் இந்த 3த்தையுமே நான் டாப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால தான் என்னால் நிறைய விஷயங்களோட ரிசல்ட்ஸ் நல்லதாக பார்க்க முடியுது அல்ஹம்துலில்லாஹ். இதை 3த்தையுமே நான் முழுமையாக பண்ணி முடிச்சிட்டேனான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் புதுசாக வரும், இல்லைனா பழைய விஷயங்கள் ரிப்பீட் ஆகும், இல்லை சம்டைம்ஸ் நமக்கு சில விஷயங்கள்னால நமக்கு பண்ண முடியாமல் போகும். அப்போ கூட எனக்கு இந்த 3 விஷயத்த முன்னாடி வச்சு நான் டிசைட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட மன அமைதி, ரெண்டாவது நம்மளோட ஹெல்த், மூணாவது நம்மளோட தொடர்ச்சியாக செய்யக்கூடிய கன்சிஸ்டன்சி. இந்த 3மே எல்லா விஷயத்துக்குமே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஷின் என்னென்னா, ஒன் ஹேபிட் தட் ஐ வாண்ட் டு க்ரியேட் திஸ் இயர். ஒரு ஹேபிட்டை நான் என்ன க்ரியேட் பண்ணலாம் வர வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது நிறைய குட்டி குட்டியாக கற்றுக்கிறது. இப்போ யூஸ்வலாக என்ன தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நீ ஆல்ரெடி நிறைய லேர்ன் பண்ணுறேன்னு. பட் அந்த மாதிரி கிடையாது. சில ஜிகே ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று நான் புக் ரீட் பண்ணுவேன். நம்மளோட புக் சேனல் ஆல்ரெடி நம்ம தனியாக வச்சுருக்கோம், அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வெறும்னே அது மாதிரி இல்லாமல் எல்லா விஷயத்துலேயுமே நிறைய லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில ஜென்ரல் நாலேஜ், அதாவது பேர் அறியாத சில ஊர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதனுடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு இன்னும் நான் அதை ஒரு ஹேபிட்டாக எடுக்கலாமே, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா கூட அப்படியே ஒரு ஒரு ரீல்ஸ் மாதிரி, ஷார்ட்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக அதை நிறைய தெரிஞ்சுக்கலாமே, ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தானே அப்படின்னு. ஸோ அதை நான் ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பர்சனல் குவாலிட்டிஸ் ஐ வாண்ட் டு டெவலப் அப்படின்னா, பர்சனலாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியாக நான் என்ன மாதிரி முன்னேற்றிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நிறைய கோவம் வரும் முன்னாடிலாம். இப்போ அதை கிடையாது. கம்ப்ளீட்டாக நான் பிலீவ் பண்ணுறேன். எனக்கு அந்தளவுக்குலாம் சுத்தமாக கோவமே வர்றதில்லை. ரொம்ப சில்லாக டேக் இட் ஈஸியாக நான் போயிடுறேன். எனக்கு என்ன மாதிரியான என்னோடய சிச்சுவேஷனில் விட்டாலும் இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்துட்டேன். பட் இருந்தாலும் நான் கோவப்படாமல் இருந்துட்டு லேட்டர் ஐ ஃபீல் வெரி பேட். நம்ம ஏதாவது பேசியிருக்கலாமோ, கோவப்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி இல்லை, நமக்கே அப்படி நடக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் ஒரு 20% நான் வருத்தப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வருத்தம் அப்படின்றது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது எனக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொடுக்குது. ஸோ அது கூட எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் இன்னும் டெவலப் பண்ணணும். நல்ல குவாலிட்டியாக நான் அதை பார்க்குறேன். என்னோடய பர்சனல் குவாலிட்டியில் கோவம் இல்லாமல் இருக்கிறது,
பண்ணிக்கிறது, தேவையுள்ள விஷயங்களுக்கு மட்டும் கவலைப்பட்டுட்டு தேவையில்லாத நான் தள்ளி போட்டுடுறேன். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அப்பப்போ நான் பண்ணக்கூடிய கவலை வந்து இன்னும் என்னை உடச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வளர்த்தி கொண்டு வந்தேன் இந்த பர்சனல் குவாலிட்டி. ஸோ இது வந்து இன்னொருத்தவங்கள பாதிச்சக்கூடாது, மெயினாக என்ன பாதிச்சிடக்கூடாது. ஸோ இதை நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வாட் வில் சக்ஸஸ் லுக் ஃபார் மீ? வாட் வில் சக்ஸஸ் லுக் ஃபார் மீ? சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது ஒரு 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 எண்டெல்லாம் கிடையாது அதுக்கு. நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க முடிஞ்சு அப்படிலாம் கிடையாது. நல்லா ஓடுற ஒருத்தவங்க ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு வின் பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு அடுத்தது எப்படி நல்லா இதை விட அதிகமாக ஓடி அடுத்தது வின் பண்ணலான்னு இப்படி லைஃப்பில் போயிட்டே இருக்கும். ஸோ சக்ஸஸ் அப்படின்றது வந்து வின்னிங் ப்ரைஸ் ஒரு மணி அந்த மாதிரி மட்டும் நான் குறிப்பிடல. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் நீங்களும் பலனடைகிறீங்க, மக்களும் பலனடைகிறாங்க, அவங்களும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, வாழ்க்கை நல்லா போகுது. மெயினாக அது எல்லாத்துக்கும் முன்னாடி அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது ஈருலகிலும் சக்ஸஸ் தானே. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ். என்னை கேட்டால் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் அது வேணால் சக்ஸஸ்ன்னு வச்சுக்கலாம். மற்றபடி ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு செயலுமே ஒரு எண்டு கார்டெலாம் போட முடியாது. அதனால அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். லைக் கோஸ் ஆன். அது பின்னாடி நம்ம அடுத்தடுத்தது நம்மளை டெவலப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த லிட்டில் ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்ஸில். அதுதான் நான் சக்ஸஸாக பார்க்குறேனே தவிர ஒரு ஒரு பெருசாக வந்துடணும், ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிடணும், ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆகணும், அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்குமா? அப்படி எதுவும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதில் ஐ எம் ரியலி ஹாப்பி. என்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பி. அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அதுதான். அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவானா அதுதான் நமக்கு வேணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ். போல்ட் கோல் ஐ ஹவ் பீன் ஹெசிடென்ட் டு பர்சியூ. போல்ட் கோல் போல்ட் கோல் ஐ ஹவ் பீன் ஹெசிடென்ட் டு பர்சியூனா, ஆக்சுவலாக நான் அப்படி நினைக்கல. பிகாஸ் சி நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கோல் வச்சுருக்கீங்க, அதில் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இன்வால்வ்மெண்ட் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, உங்களுக்கு மட்டும்தான் அதை பண்ணணும்னா, அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் அந்த விஷயத்த பண்ண போகிறீங்கன்னா அதில் எந்த ஹாப்பினஸும் அது கொடுத்துட போகிறது கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் சக்ஸஸ்ன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது ஈஸியாக பண்ணிடலாம், அதில் எந்த கஷ்டம்லாம் கிடையாது. பட் உங்களுக்கான பொறுப்புகளையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக அண்ட் ரொம்ப லவ் பண்ணிவிட்டு அந்த கடமையும் முடிச்சுட்டு நாம் ஒரு விஷயம் நமக்காக பண்ணுறோம் இல்லையா, இதுவும் நமக்கான விஷயந்தான். நம்ம வீட்டை பார்த்துக்கிறதும் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறதும். ஏன்னா இஸ்லாமியாக இருக்கக்கூடிய நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, பெண்களுக்கு இந்த வீட்டை பார்த்துக்கிறது நமக்கு நன்மை, நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் நன்மை, நம்ம நன்மைகள்ங்கிறது மறுமை வரைக்கும் இருந்துகிட்டே இருக்காது. அதை உணர்ந்து வேலை செய்கிறோமா, நம்மளுடைய அமானிதங்களை நாம் பேணுறோமா, நம்ம பிள்ளைகள் கணவர்கள்லாம் பொறுப்புகளை பற்றி நம்ம விசாரிக்கப்படுவோம். அப்போ நமக்கு பொறுப்பு இருக்குன்னும் போது அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போகிறோம், யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல. ஸோ இதில் எனக்கு வந்து போல்டான ஒரு கோல் அப்படிங்கிறதுல என்னால் பார்க்க முடியல. ஆக்சுவலாக நம்ம ஒரு பெண்ணாக நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம இவ்வளோ விஷயத்த சமாளிச்சுட்டு நமக்காகவும் ஒரு விஷயம் செய்கிறோம், ஃபேமிலிக்காகவும் ஒரு விஷயம் செய்கிறதே ஒரு போல்டான ஒரு விஷயம் தான். அந்த அக்செப்டன்சி லெவலும் அல்லாக்காகன்னு நம்ம புரிஞ்சு செய்கிறதே ஒரு போல்டு டெசிஷன் தான். ஸோ அதுதான் நான் தனியாலாம் என்னால் பிரித்து பார்க்க முடியல. ஸோ இதுதான் என்னோட இதுக்கு பதில். ஹவு வில் ஐ டேக் கேர் ஆஃப் மை மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு கேட்டால், அப்கமிங் இயர்ஸில் இது வரைக்கும் நான் எப்படி பார்த்துக்கிட்டனோ அதை விட இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம பிரச்சனையே இல்லாமல் வாழ்கிற மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் பார்க்கும்போது. ஆனால் அதில் ரொம்ப பேர் ரொம்ப ஹாப்பியாலாம் இருக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருக்கான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டால் அவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கூட நம்ம இருக்கும்போது நமக்கு மென்டல் பீஸுங்கிறது இருக்கவே இருக்காது. நான் என்ன சொல்வேன்னா, நம்ம மனசாட்சிக்கு ஏற்று எல்லாரையும் அனுசரித்து நம்ம வந்து பொறுமையான முறையில் தேவை உள்ளதை மட்டும் பேசி தேவை இல்லாததுலேருந்து நம்ம நகர்ந்து அல்லாஹ்க்கு பயந்து நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக மென்டல் பீஸுங்கிறது ஒன்று வந்துடும். இது மென்டல் பீஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துட்டாலே ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸ்ட்ரெஸ்னால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் இருக்காது. ஸ்ட்ரெஸ் இல்லைனா ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் இல்லைனா நல்லா சமைச்சு சாப்பிடலாம். ஸ்ட்ரெஸ் இல்லைனா நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் இல்லைனா நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வந்து புதுசாக தேடி கண்டுபிடிச்சி படிச்சுக்கலாம். அதை நம்ம பின்பற்றலாம், எத்தி வைக்கலாம். அப்போ இப்படிலாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்தும் சரியாயிடும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒன்றுலேருந்து ஒன்று செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ அதை நம்ம வந்து எப்படி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதா நம்ம வந்து பார்த்துக்கணும். இது வரைக்கும் நான் எப்படி பண்ணனோ அதே மாதிரி தான் இப்பயும் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன், இன்ஷா அல்லாஹ். அடுத்த கேள்வி, ஹவு கேன் ஐ ஆட் மோர் ஜாய் அண்ட் ஃபன் டு மை டெய்லி லைஃப் அப்படின்னா, ஆல்ரெடி ஐ எம் அ ஜோவியல் பர்சன். ஆல்ரெடி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான பர்சன், ஃபன் லவ்விங் பர்சன். என் கூட யாராவது இருக்காங்கனாலே அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நான் வந்து ரொம்ப நான் ரொம்ப ஸ்டெப் எடுப்பேன்.
எப்படி நம்ம இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து இன்றைக்கி சந்தோஷமாக வச்சுக்கலாம், கொஞ்சம் அப்செட்டாக இருந்தால் கூட என்ன மாதிரி அவங்கள ஹாப்பி பண்ணலாம். நான் அப்செட்டாக இருப்பேனோ இல்லை, நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவங்கள ஹாப்பி பண்ணோம், அவங்க ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஸோ ஆல்ரெடி ஐ எம் அ ஃபன் லவ்விங் பர்சன் தான். மேபி நான் இதை டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறத விட நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணனாலுமே நான் அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுயநலமாக என் சந்தோஷம் மட்டும்தான் இல்லாமல் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், நானும் சந்தோஷமாக இருக்கணும். இதை வந்து என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதையுமே நான் வந்து ஒரு ஒரு கோலாக எடுத்துக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் என்னென்னா, ஹூ சப்போர்ட் மீ இன் மை க்ரோத் அண்ட் இன் மை கோல்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபேமிலி தான். என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் என்னோடய பொண்ணு டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு பேக் போனுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், அவங்கெல்லாம் வீட்டு வேலை பார்ப்பாங்க, அதனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஜெயிச்சிடறோம், அது கிடையாது இங்கே விஷயம். நம்ம வந்து இந்த வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு நம்மளோட கெரியருக்காக ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அதுக்காக அவங்க சில சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இனிஷியலி நல்லா தெரியும். என்னென்னா, இப்போ நம்ம வீட்டு வேலைலாம் முடிச்சு தான் நம்ம கெரியருக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். சடனாக நம்மளால் வீட்டு வேலை பார்க்க முடியாமல் கெரியருக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சம் டேஸில் அந்த மாதிரி ஆகிடும். சில நாட்களில் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அப்போது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, இது நார்மலாக இருக்கிறவங்க பண்ணுறது இல்லை, அவங்க வந்து ஏதோ ஒரு வேலையாக இருக்காங்க, அவங்க பிஸியாக இருக்காங்க, நார்மலான டேஸில் அவங்க முடிச்சிருவாங்க, இல்லைனா அவங்க வந்து இது பண்ணாமல் இருக்க மாட்டாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்காக ஒரு டைம் கொடுப்பாங்க. லைக் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அதை வெயிட் பண்ணும்போதே அவங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீட்டோட விஷயமா இருக்கட்டும், நம்ம எல்லாரும் தானே நம்ம இங்கே வாழறோம், எல்லாரும் தானே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு அந்த ஒரு ஆண் பெண் அந்த மாதிரி இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பிளெஸ்டுன்னு சொல்வேன். அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவ். நம்ம ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு ஐடியா கொடுக்குறது, உனக்கு என்ன அந்த வேலை இந்த வேலைன்னு இல்லாமல் அந்த ஐடியாஸ் கொடுத்து அது மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்து சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப ஹாப்பியாக எனக்கு இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நான் யாரை சொல்வேன்னா, என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை சொல்வேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வெல் விஷர்ஸ் எல்லாம் இருக்காங்க. என்னோடய அதர் ரிலேட்டிவ்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அண்ட் அவங்களோட துவாஸ் பிரார்த்தனை அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குது என்னோடய லைஃப்பில். அல்ஹம்துலில்லாஹ் நானுமே அவங்களுக்காக நிறைய துவா செஞ்சுக்கிறேன். இப்படியான துவா செய்யக்கூடிய மக்களாக நம்ம நிறைய சேர்த்து வச்சுக்கணும் அல்ஹம்துலில்லாஹ். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வெல்விஷர்ஸாக இருக்கட்டும், என்னால் யாரையுமே குறிப்பிட்டுலாம் சொல்லிட முடியாது. அப்படி பார்க்கும்போது எனக்கு நிறைய உறவுகள் இருக்காங்க, நல்ல நல்ல உறவுகள் அல்ஹம்துலில்லாஹ். எதையுமே எதிர்பார்க்காத உறவுகள். அவங்கள்ட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது பிரார்த்தனை மட்டும்தான், என்கிட்டேருந்து அவங்க எதிர்பார்க்குறது பிரார்த்தனை மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அவங்கெல்லாம் எனக்கு பெரிய சப்போர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்லாஹ்வுடையனால இன்னுமே நான் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கான இந்த துவாக்கு ஏற்ற தகுதியானவளாக என்னை மாற்றுறதுக்கான முயற்சியுமே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நான் எடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்த கேள்வி என்னென்னா, என்னோடய லைஃப்பில் நான் அடுத்தடுத்தது ஏதாவது ஒரு மூவ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸ் இருக்குது. எனக்கு அப்படி எந்த தடையாகவும் நான் வந்து உணர்ந்ததில்லை. தடையாக இருக்கக்கூடிய விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன், அது எனக்கானது இல்லைன்னு நான் மைண்ட் செட்டப் கொண்டு வந்துடுவேன். நம்ம இது இருந்திருந்தால் அது பண்ணியிருக்கலாமேங்கிற ரெக்ரெட்ஸே எனக்கு மேக்ஸிமம் இருந்தது கிடையாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை அல்ஹம்துலில்லாஹ் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா எனக்குன்னு உள்ளது எனக்கு கிடைக்கும். ரெண்டாவது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம், ஆரம்பத்தில் ஒரு மாதிரி அது ஒரு யோசனையாக இருக்கும்ல அப்படின்னு இருக்கலாம். பட் நான் எப்படின்னா, எனக்கு என்னை தேடி ஒன்று வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் நான் அதை ட்ரை பண்ணுவேன். வருதோ வரலையோ, பாசிட்டிவ் ரிசல்ட்டோ நெகட்டிவ் ரிசல்ட்டோ அட்லீஸ்ட் அதை நம்ம ட்ரை பண்ணி அதுலேருந்து நம்ம ஒரு நாலேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஸோ அதுவுமே எனக்கு எந்த ஒரு பேர்டனோ ஹெசிடேஷனோ இருந்தது கிடையாது. ஸோ இந்த கொஷின் வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்ததில்லை. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, அது உங்களுக்கு ஏதாவது தடையாக இருக்க மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை எழுதுங்க. அதை எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஐடியாஸ் எழுதி ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் கோல் பற்றி நம்ம பார்க்கலாம். வாட் ஃபினான்ஷியல் கோல் டு ஐ வாண்ட் டு அச்சீவ் அப்படின்னா, இந்த பை த எண்ட் ஆஃப் த இயர் ஆர் இன் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு எது வேணால் எடுத்துக்கலாம். லைஃப் லாங் நான் ஒரே ஒரு விஷயந்தான் வச்சுக்கிறேன். அது நம்ம நல்ல ஃபினான்ஷியலி நல்லா இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக நம்ம டவுனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பொருள் வேணும், நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா ரெடி கேஷாக நம்மளால் அந்த பொருளை காசை கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னா தான் அந்த பொருளுக்கு தகுதியானவங்க நம்ம முடிவு பண்ணணும். ஒரு விஷயம், அது எந்த விஷயமாக வேணால் இருக்கலாம், அது நம்மட்டேந்து இல்லாமல்
வேறு யார்கிட்டேருந்தோ கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதோ ஒரு இடத்துலேருந்தோ தப்பான ஒரு முறையில் இல்லை ஒரு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கிரெடிட் போட்டு நம்ம அந்த பொருளை அனுபவிக்கணும்னு நினச்சா அந்த பொருள் நமக்கானது கிடையாதுங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதே மாதிரி எப்போவுமே நான் இருக்கணும், இதுக்காக நான் போய் கடனில் விழுந்துடக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக நான் ஆசைப்பட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்காக நான் எவ்வளோ விஷயங்களை தியாகம் பண்ண கூட ரெடி. அப்போது நான் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ரரியான ஒரு விஷயத்தில் நான் விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்லா பாதுகாக்கணும். ஸோ இதுதான் என்னோடய ஃபினான்ஷியல் ஒரு மோட்டிவ்னு நான் எப்போவுமே வச்சுக்கிறது, இனிமேலும் நான் வச்சுக்கிறது அதுதான். இதை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஹலாலான முறைகளில் நமக்கு என்னென்ன நல்லா எழுதியிருக்கானோ இன்ஷா அல்லாஹ் அது வந்து சேரும். அதுதான் நானுமே வந்து சொல்லிக்கிறேன். இதை தவிர்த்து நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸாக இருக்கட்டும், இதை வீண் விரயம் இல்லாமல் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணி நம்மளும் கொஞ்சம் சேர்த்து வச்சு அந்த மாதிரி விஷயங்களும் இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் செலவுகள்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒரு டெவலப்மெண்ட்டில் இன்ஷா அல்லாஹ். வாட் நியூ ஸ்கில் வில் ஐ கமிட் டு லேர்னிங் இன் கம்மிங் இயர்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பராக ஒரு லாங்குவேஜ் பேச கற்றுக்கணும், புதுசாக அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கில் நான் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் என்னோடய அப்கமிங் இயர் அப்படின்றத விட ஐம் சீயிங் தட் அது 2 மந்த்ஸில் நடந்து முடிச்சிடலாம், 3 மந்த்தில் நடந்து முடிச்சிடலாம். ஸோ எனக்கு இந்த ரெசல்யூஷன்லலாம் எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் நான் என்ன நினப்பேன்னா, கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை நான் என்னை வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு நான் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸை நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்ரி 6 மந்த்ஸ் ஆர் 1 இயர். அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். அடுத்த கேள்வி, ஹவ் வில் ஐ ஆர்கனைஸ் மை டைம் டு ஸ்டே ப்ரொடக்டிவ் அண்ட் பேலன்ஸ்ட். நான் ஆரம்ப காலத்துலேருந்தே என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நம்ம வீட்டு வேலைகள் நம்ம பொறுப்பு, இது போக நமக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கண்டிப்பாக இருக்கும். யாரும் 24 மணி நேரமும் உட்கார கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டு இல்லை. கண்டிப்பாக அதை நான் நம்பவே மாட்டேன். நம்ம சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கும், தூங்க டைம் இருக்கும். அப்படி யாராவது டைம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியலன்னு தான் நான் சொல்வேன். எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்குன்னு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதை செஞ்சதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அப்படி டைம் இருக்கும்போது நம்ம ஏதாவது கற்றுக்க முடியுமா? ஒன் அட் அ டைம். ரொம்ப அவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, இவங்க இவ்வளோ பண்ணுறாங்கலாம் யோசிக்க வேணாம். அந்த டைமில் உங்களால் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்க முடியும்னாலும் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்கள். அப்படி நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஒரு நான் செயல்படுத்தின விஷயங்கள் தான் என்னை இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு என்னோடய ஜேர்னியில். அப்படி உங்களோட ஃப்ரீ டைமை தேடுங்க, அதில் என்ன லேர்ன் பண்ண முடியும்னு பாருங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அதை நீங்கள் கற்றுக் கொடுங்க மற்றவங்களுக்கு, அண்ட் இன்னொரு விஷயத்தை லேர்ன் பண்ணுங்கள். இப்படி தான் நம்மளோட லைஃப் வந்து போயிட்டே இருக்கணும். ஸோ ஃபார் நம்ம வந்து ஒரு 12 கொஷின்ஸ் வந்து முடிச்சிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த 12 கொஷின்ஸுமே நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த 12 கொஷனில் எந்த கொஷின் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களோட ரிப்ளை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, எந்த மாதிரி மோட்டிவேஷன் நீங்கள் எடுத்துப்பீங்கிறதையும் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்ட் 2 வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.